நம்மள நிறைய பேருக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது. ஆனால் அது ஏன் நடக்க மாட்டேங்குது, இல்லை ரொம்ப டிலேயாக நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்குள்ள நிறைய கோல்ஸ் இருக்குது. ஒரு ரிச்சான லைஃப் வாழணும், நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், நல்ல ஜாபில் போகணும், இல்லை ஜாபில் நல்ல பொசிஷனுக்கு போகணும். இந்த மாதிரி பல கோல்ஸ் இருக்குது. இல்லை ஒரு நிம்மதியான லைஃப் ஸ்டைல் வாழணும், இல்லை ஹெல்த்தில் இம்ப்ரூவ் பண்ணணும், என் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும். நிறைய கோல் இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் அது ஏன் நடக்க மாட்டேங்குது, இல்லைனா ஏன் ரொம்ப டிலேயாக நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு 5 ரீசன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். நம்பர் 1, நம்மளுக்கு ஒரு கோல் இருக்குன்னா அது எப்படி வரும்னா ஒரு எண்ணமாக தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்மளுக்கு பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை, நல்லா ரிச்சாக நல்லா செட்டிலாக இருக்கணும்னா அது ஜஸ்ட்டு ஒரு எண்ணத்துலேருந்து வரும். ஓகே, நம்ம இந்த லைஃப்பை வாழலாம், இந்த லைஃப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு எண்ணமாக வரும். அதை நம்ம ஸ்ட்ரென்த்தனே பண்ணுறது கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்காக அந்த கோலை நம்ம ஆக்குறது கிடையாது. எப்படி சொல்ல, சில பேருக்கு அவங்களோட எண்ணங்கள் ஆசைகள் ஒரு சின்ன ஆசை மட்டும்தான். இப்போ பணக்காரனா வாழணும், அது சின்ன ஆசை, அவங்க மனசுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன கனவு தான். அதுக்கான எஃபர்ட்ஸோ அதுக்கான ஒரு இது அவங்க எடுக்கிறது இல்லை. அப்போது எஃபர்ட்ஸ் போடணும்னா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் அந்த தாட்ஸுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லை, உங்களோட கோல் இதுன்னு வருது இல்லை, ஹெல்த்துன்னு, என் கோல் ஹெல்த்துன்னு இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, எனக்கு ஹெல்த் ஆகணும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழணும், நல்ல பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அது உங்களுக்குள்ளே மட்டுமே இருக்குது, அது ஒரு சின்ன ஆசை கனவாகவே இருக்குது. அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதே கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக். நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது அந்த கோலை நம்ம நினச்சி பார்க்கணும், அந்த கோலை சொல்லணும், அதை அப்படியே ஃபீல் பண்ணி அதில் நம்ம வாழணும். நம்ம கிட்ட விஷுவல் பண்ணுற மாதிரி தான். அதுக்குன்னு ரொம்ப நேரம் உட்காந்து அப்படியே கற்பனை பண்ணி வந்து போய் வளன்னு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னோட கோல் இது, இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கோலை 2-3 தடவை உங்களுக்கே ரீகால் பண்ணணும், நினைவுபடுத்தணும். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த கோலை அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, நம்ம ஒரு கோலை நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணும்போது, நம்மளோட எமோஷ்னலோட கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்த பண்ணும்போதோ இல்லை கற்பனை பண்ணும்போதோ அது இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த உணர்வு சீக்கிரமாக போய் சேரும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக 2x ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன பண்ணுறோங்கிறது மேட்ரு கிடையாது, என்ன உணர்வை கொடுக்குறோங்கிறது தான் மேட்ரு. ஒரு ஃபீல் பண்ணி ஒரு உணர்வை கொடுக்குறோன்னா அது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதனால நம்ம இப்போ நம்மளோட கோல் ஒரு நல்ல ரிச்சர் லைஃப்பை வாழணும்னா அதை அப்படியே ஃபீல் பண்ணி நீங்கள் அந்த லைஃப்பில் சந்தோஷமாக இருப்பீங்களா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்களா, ஒரு மன நிம்மதியில் இருப்பீங்களா, இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட ஃபிட்டான பாடி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, எவ்வளோ மன நிம்மதியில் இருப்பீங்க அப்படிங்கிறத அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும், அப்படியே அதை ஃபீல் பண்ணணும். ஏன்னா இந்த கற்பனை உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு டைமோ இல்லை எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ரியல் லைஃப்பில் வாழ்கிறதுக்கு தான் நம்ம செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு ஜாப்க்கு முன்னேறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நம்மளுடைய உலகத்தில், நம்மளுடைய கற்பனை உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் தேவையில்லை. இப்போ நினச்சாலும் நீங்கள் கற்பனையாக சந்தோஷமாக ஹெல்த்தியான பாடியில் ஒரு ரிச்டு லைஃப்பில் இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வாழலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து நம்ம அதை பண்ணணும். ஃபீலிங்ஸே இல்லாமல் சும்மா எனக்கு நல்ல லைஃப் வாழணும், நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு போகணும் அப்படின்னா அது டிலே ஆகிட்டே தான் இருக்கும். அது நடக்கும், ஆனால் ரொம்ப டிலே ஆகும். ஒரு உணர்வோடு நீங்கள் கொடுக்கும்போது அது சீக்கிரமாக அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்டு சீக்கிரமாக அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். 3rd விஷயம், அன்கிளியர் கோல்ஸ். நிறைய பேருக்கு அவங்களோட கோல் என்னன்னே தெரியாமல் இருக்கும். இப்போது சப்போஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் போகணுன்னு ஆசை, ஓகே இந்த கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகணும், இந்த கம்பெனியில் நல்ல ஜாப் போகணுன்னு ஆசை அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டு இல்லை இந்த ஃபீல்டு வேறு மாதிரி இருக்குது, வேறு கம்பெனியில் சூப்பராக இருக்குது, அது இன்னும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு தராங்க சம்திங் இதாக சொன்னால் உடனே அவங்க கோல் அதுக்கு மாற்றிடுவாங்க. இப்போ எனக்கு ஐடியில் போகணும்னு ஆசை அப்படின்னா, சில பேர் ஐடி ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, வேறு இது நீங்கள் மாற்றுங்கன்னு சொன்னோன்னே வேறு ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கே என்ன கோல்னு உங்களுக்கே தெரியாது. ஒருத்தவங்க அதை மோட்டிவேட் பண்ணோன்னா மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட கோல் கிளியராக இருக்கணும், எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு. எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஒரு லைட் எப்படி அடித்தா ஃபோக்கஸாக அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சும்மா ஒரு விளக்கு மாதிரி அங்கே இங்கேயும் ஆடிட்டு காற்றுல ஆடுற அந்த தீபம் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு டார்ச் லைட் மாதிரி ரொம்ப பிரைட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். யார் வந்தாலும் அசையாத மாதிரி இருக்கணும். உங்கள் கோல் என்னவோ அதை கிளியராக நீங்கள் செட் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இதை மாற்றிக்கலாம், இவங்க சொல்கிறாங்க இதை மாற்றிக்கலாம். இப்போ ஹெல்த்துக்குமே சொன்னாங்கன்னா ஓகே இவங்க வேறு மாதிரி ஒரு டயட் வச்சுருக்காங்க, இதில் போகலாம், வேறு ஹெல்த்துக்கு சொல்கிறாங்க அதில் போகலாம். அப்படி நீங்கள் ஒன்றா மாற்றிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லைஃப் மாறும். எப்படின்னா உங்களோட அந்த ப்ராக்டிஸ் மெத்தட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கை மாறாது. நீங்கள் மாற்றிட்டே இருப்பீங்க, மெத்தட்ஸை மாற்றிட்டே இருப்பீங்க.
அவ்வளோதானே தவிர இல்லை கோல்ஸை மாற்றிட்டே இருப்பீங்களே தவிர உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா ஒரு கோல் கிளியராக எடுங்க. என்ன எனக்கு இதுதான் தேவை, இதில் எனக்கு கிளியராக இருப்பேன், அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கு ஃபீலிங்ஸ் கொடுங்க, அதை கற்பனை பண்ணுங்கள், அதை வாழ தொடங்குங்க, அதை உங்களுக்குள்ளே வாழ தொடங்குங்க. நெக்ஸ்ட் ஒன், 4th ஒன், நெகட்டிவ் விஷயம். நம்மளுக்குள்ள நெகட்டிவ் விஷயம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே நான் ஃபுல் பாசிட்டிவ், நான் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. இன்க்ளூடிங் மீ. நானும் இவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் எனக்குள்ளேயே நெகட்டிவ் உணர்வு, நெகட்டிவ் ஃபீல், டிப்ரெஷன் எல்லாமே வரதான் செய்யும். அதை நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் உணர்வு வருதா, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதை ஓவர் திங்க் பண்ணி எனக்கு வருது வருது வருது, எனக்கு நெகட்டிவாக இருக்கேன், நான் டிப்ரெஷனாக இருக்கேன், நான் சோகமாக இருக்கேன், இதே உணர்வை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன், உங்களுக்கு உங்கள் கோல் கண்டிப்பாக பிளாக் ஆகும். இந்த உணர்வுகள் தான் உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் முழுக்க அதை உங்கள் கோலுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க, மித்த உணர்வுகளுக்காண்டி நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் கோலுக்காக ஏதோ ஒரு நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ, ஏதோ ஒரு மெத்தடோ, ஏதோ ஒரு ப்ராக்டிஸோ பண்ணுறீங்க, ஒரு 10 நிமிஷம் பண்ணுறீங்க. ஆனால் மித்த டைம் ஃபுல்லாக எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு சோகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப நெகட்டிவ் உணர்வு வருது, இதுக்கே உங்கள் உணர்வுகளை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் 20 மணி நேரமும் நெகட்டிவ் கொடுத்துட்டு 4 மணி நேரம் நான் பாசிட்டிவாக இருக்கேன், என்னோடய கோலுக்காண்டி எழுதியிருக்கேன், என்னோடய கோலை கற்பனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எது நடக்கும்? அதுதான் அஃப்கோர்ஸ் அதுதான் நடக்கும். அப்புறம் நீங்கள் ரொம்ப இன்னும் அதிகமாக டிப்ரெஸ் ஆவீங்க. நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த ஒரு மெத்தடுமே பண்ண மாட்டீங்க, அதை தூக்கி எறிஞ்சிட்டு போவீங்க. ஸோ சேஞ்சஸை உங்களுக்குள்ளே பாருங்கள். நெகட்டிவ் உணர்வு வருதா, வரட்டுமே. யாருக்கு தான் நெகட்டிவ் இங்கே இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, வரட்டும். அந்த பிரச்சனையே போட்டு ஏன் யோசிச்சுட்டே இருக்கீங்க? அதுக்கு சொல்யூஷன் இருக்குது, ஒரு சொல்யூஷன் யோசிங்க. சுற்றி வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களெல்லாம் பாருங்கள். நெகட்டிவ் வருது, நான் நெகட்டிவ் வரைக்கும் இதே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகும். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இருக்கட்டும். எல்லாருக்குமே எல்லா லைஃப்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அவங்க பிரச்சனை வேற, என் பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற பிரச்சனை. அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது, உங்கள் லைஃபையும் மாற்ற முடியாது. ஸோ இருந்தால் இருக்கட்டும், நீங்கள் சம்திங் சேஞ்ச் பண்ணுங்கள். வேறு இந்த விஷயத்தில் உலகத்தில் நல்ல விஷயங்களும் சுற்றி இருக்குது. உங்களுக்கு இந்த பிரச்சனை மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு ஒரு நல்லது கூட நடந்ததே இல்லையா? சம்திங் ஒரு டைம் கூட நீங்கள் சிரித்ததே இல்லையா? பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டே மட்டும்தான் இருந்திருப்பீங்களா? இல்லை. ஸோ சம்திங் அதெல்லாம் மூவ் ஆன் பண்ணுங்கள். சம்திங் அந்த மாதிரி நீங்கள் டெவலப் ஆகுங்க. இந்த நெகட்டிவ் வருது, எனக்கு பிரச்சனை இருக்குது, இதை பற்றி மட்டுமே யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் கோலை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5வது திங்ஸ், நம்பிக்கை. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இப்போ ரிச்சான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம பணக்காரவங்களானோன்னா நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக மாறிடுவோம், பணக்காரவங்களானோன்னா நம்ம கெட்டவங்களாக மாறிடுவோம், பணம் வந்துச்சுன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண நிம்மதியாக இருக்க முடியாது, அதுவே பணம் நிறைய வச்சுருந்தோன்னா அதுவே ஒரு டிப்ரெஷன், ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியாது. இப்படிலாம் ஆள் மனசில் பதிவு இருக்கும். ஆனால் நம்ம மேல் மனசு ஒரு நல்ல ரிச்சர் லைஃப் வாழணும்னு ஆசைப்படும். அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்போ, ஐயோ கல்யாணம் பண்ணோன்னா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம ஆள் மனசில் ஒரு பயம் இருக்கும். மேலாப்பில் நான் சந்தோஷமாக அந்த பார்ட்னர் கூட இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் ஆள் மனசை சரி பண்ணுங்கள். ஆள் மனசை எப்படி சரி பண்ணுறது? நம்ம ஆள் மனசில் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு மேலில் இருக்க மனசில் அதை ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பாக அது டிலே ஆகும், இல்லை பிளாக் ஆகும். ஸோ உங்கள் ஆள் மனசுக்கிட்ட பேசுங்க. பணம் வச்சுருந்தா நம்ம கிட்டவங்க கிடையாது, நம்ம நல்லவங்க, நம்ம நியாயமாக நடந்துப்போம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணுங்கள். உங்கள் மனசை பேச தொடங்குங்க. அதே மாதிரி தான் என்ன வந்தாலும், இப்போ ஹெல்த்துக்கு எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, இது சால்வே பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இது சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக நம்பிச்சு இதுக்கெலாம் சொல்யூஷனே கிடையாது, இதுக்கெலாம் மருந்தே கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்கள் மேல் மனசு இதை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு ஆசைப்படுதுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும், என்னால் முடியும், என்னால் இதை சரி பண்ண முடியும், என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் இந்த லைஃப்பை வாழ முடியும், நான் நேர்மையாக வாழ்வேன், நான் பணம் வச்சு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்கள் ஆள் மனசுக்கிட்ட நீங்களே பேசணும். ஒரு கண்ணாடி பார்த்தோ இல்லை பொறுமையாக உங்கள்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வு, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும்போது நீங்கள் பொறுமையாக நீங்கள் பேசுங்க. என்னால் இதை சால்வ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும், என்னால் இந்த டிசீஸுக்கு சால்வ் பண்ண முடியாதுன்னா முடியாது தான். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னும் அந்த லூப்லேயே வாழ்ந்துகிட்டே இருக்காதீங்க, தயவு செஞ்சு அந்த லூப்புக்குள்ளே மாட்டிகிட்டே இருக்காதீங்க. ஓகே,
நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கவுன்சிலிங், ஃப்ரீ கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப் ஒன்லி. உங்களுக்கு என்ன வேணுமோ ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இல்லை எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சொல்யூஷன் கொடுங்க, என்ன சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அதை நீங்கள் சொல்லி பேசுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவேன். தேங்க்யூ யூனிவர்ஸ்.